வணக்கம் பாபா. சைவம் அசைவம் சாப்பிட்றது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விஷயமாக பேசிக்கிறாங்க பாபா. அதை பற்றி உங்களுடைய கருத்து? சைவம் அசைவம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் நிறைய இடத்துல வரும்போது இந்த கேள்வியை கேட்குறாங்க. முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழியிலேருந்து முட்டையில் வந்துச்சா அப்படிங்கிறதுக்கு இன்னும் விடை கண்டுபிடிக்காம தான் அது ஒரு தர்க்க ரீதியாக ஒரு அறிவியல் ஆராய்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கும் போல் இருக்குது. அது மாதிரி சைவம் பெருசா அசைவம் பெருசான்னு சொல்லி ஒரு இரு பெரிய தரப்பினர்கள் ஒரு பெரிய அடிதடிய விவாதம் மேலே பொது தொலைக்காட்சியில் நடத்துகிறாங்க, பேப்பர் நடத்துகிறாங்க, டிவியில் நடத்துகிறாங்க, அப்புறமா தொலைத்தொடர்பு ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே இந்த சைவம் பெருசா அசைவம் பெருசா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமாக கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த பக்கமாக ஒருத்தர் இருக்கிறா, அவளை கேட்டோம்னா அவள் என்ன சொல்லுவான்னா, மரக்கறி உணவு தான் சிறந்தது, அது செஞ்சாதான் தாமசமான அது என்ன தாமசம் தாமச குணம் கிடைக்கும் அப்படின்னு இவா சொல்லுவாள். இவா இந்த பக்கம் இருக்கிறவளை கேட்டால் என்ன சொல்லுவா, ஆட்டுக்கறி மூளையை எடுத்து நல்லா நெய் விட்டு வறுத்து சாப்பிட்டாதான் நல்லா அறிவு சிறக்கும் அப்படின்னு சொல்லுவாள். எந்த விலங்கோட மூளையை எடுத்து வறுத்து சாப்பிட்டாலும் மூளை வராது. அதுக்கு தலையிலிருந்து என்னவோ அது போலத்தான் நடக்கும். அதாவது சாமி, இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தாவரங்களுக்கும் உயிர் உண்டு. இந்த ஆடு மாடு கோழி மீன் முட்டையை இப்போ சைவத்தில் சேர்த்துட்டாங்க போல் இருக்குது. ஏன்னா கோழி இம்சை பண்ணாமல் எடுத்துக்கிற விஷயமு. அப்படி பார்த்தா பால் மாட்டு பால் கூட தான் ரத்தத்துலேருந்து வருது. அப்போ அது அசைவமாகாதா? இப்படிலாம் ஒன்றும் குழப்பம் பண்ணிக்கவே வேண்டியதில்லை. இதுக்கும் உயிர் இருக்குது, இந்த பக்கம் இருக்க தாவர உயிரினங்களுக்கும் உயிர் இருக்குது, இந்த பக்கமாக இருக்க கால்நடை உயிரினங்களுக்கும் உயிர் இருக்குது. அப்போ இரண்டையுமே நம்ம கொண்டா பாவம் தின்னா போச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த பக்கம் இவாளும் திங்கிறா அவளும் திங்கிறா. இதில் அத்திம்பேர் நடுவில் மத்தியமிஷம் பண்ணுறதுக்கு ஒன்றும் வேலையே கிடையாது. சாமி, நீங்கள் பொதுவாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நாக்கு சுவைக்கு அடிமையாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் கற்றுக்க வேண்டுமே ஒழிய சைவம் பெருசா அசைவம் பெருசா அப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இது தர்க்க ரீதியாக ஓயாத ஒரு பெரிய பஞ்சாயத்து கதையாக போயிட்டே இருக்குது. என்கிட்ட ஒரு வெஜிடபிள் பிரியாணியை ஒரு தட்டு நிறைய தேசம் நிறைய கொடுத்தா நான் தின்னுவேன். நாங்கள் அனந்தம் எல்லாருமே தின்னுவோம். அப்புறம் நல்லா வெள்ளாட்டுக்கறியை போட்டு வேக வச்சு ஒரு தேசம் நிறைய தம் போட்டு பிரியாணி கொடுத்தா அந்த பிரியாணியும் நாங்கள் கறியோடு சேர்த்தே தின்போம். ஒரு தேக்ஸாவே தின்னு முடிச்சிட முடியும். மனுஷன் அந்த மாதிரிலாம் திங்க முடியாது. அப்போ நாக்குக்கு சுவை தெரியாமல் நாங்கள் வாட்டுக்கு டபக்கு வெறும் சோறையில் திங்கிற மாதிரி தின்னுக்கிட்டே இருப்போம். மனுஷன் நாக்குக்கு அடிமையாகக்கூடாது, சுவைக்கு அடிமையாகாமல் இருந்தால் தான் தாத்பரியமாக தியான மார்க்கத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காகவே நாங்கள் சைவம் பெரிதில்லை அசைவமும் பெரிதில்லை, இரண்டும் சமமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டிமன்றம் வச்சு கூட செய்கிறாங்க போல் இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் சுவைக்கு அடிமையாகாமல் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். உடனே கறி சாப்பிட்டா ராட்சச குணம் வந்துடும். அப்புறம் பருப்பு பூவா சாப்பிட்டா தான் தாமச குணம் வரும் அப்படின்னா, ஏன் பருப்பு பூவா நெய் சாப்பிட்டா உனக்கு முறுக்கேறாதா? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் நான். சைவத்தில் என்ன குணங்கள் உண்டோ அசைவத்திலும் உண்டு, அசைவத்தில் இருக்கக்கூடிய அதே குணங்கள் சைவத்திலே உண்டு. வள்ளலார் எதுக்காக சொன்னாருன்னா, அவருக்கு கறிவாசனை பிடிக்காம போச்சு. அதனால் அவர் புலால் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் அவங்க பிரியமானவங்க ஏற்றுக்க, பிரியமில்லைன்னா அவங்க சவிப்போல சாப்பிட்டுக்க. குறிப்பாக தியான மார்க்கத்தில் ஒரு தியானி இருக்கிறா அப்படின்னா அவன் படிகளை தாண்டி செல்வதற்கு சைவமோ அசைவமோ தடையே கிடையாது. அவன் நாக்குக்கு அடிமையாகாமல் அவன் எதை சாப்பிட்டாலும் எங்களுக்கு சம்மதம். இந்த பிராணாயாமம் மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னா என்னம்பா? ஆமாம், இது சத்யாவந்தனை என்னைக்கு உருவாச்சோ அந்த காலத்துலேருந்தே உருவாகுச்சுன்னு சொல்கிறாங்க. மூத்த குடி மக்கள் இதுக்கு என்ன கருத்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல.
நாங்கள் அண்ணன் தம்பி படிக்க மாட்டேன்னு நான் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பிள்ளையை வந்து ஒரு வாட்டி வெளியே சபைக்கு வெளியில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு தான் நான் பார்க்குறேன். இப்படி கொஞ்ச நேரம் மூக்கு இப்படி அடைச்சிக்கிட்டே இழுத்துக்கிட்டே இருந்தான். அப்புறமா இந்த பக்கமாக கொஞ்ச நேரம் மூக்கு அடைச்சி இழுத்துக்கிட்டே இருந்தான். நீ கண்ணு இங்கே வாடா கண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டு, என்ன தம்பி நீ செய்கிற அப்படின்னு சொன்னேன். இல்லை சாமி, நான் ஒரு புத்தகத்துலேயே படித்தேன். அப்புறமா வந்து ஒரு தியான பள்ளிக்கூடம்னு சொல்லி நடத்துகிறாங்க. அங்கே போய் துண்டெல்லாம் விரித்து ஏசு உட்கார வச்சு இதை சொல்லி கொடுத்தாங்க. என்னடா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு, இந்த பக்கமாக 15 வாட்டி இருக்கணும், இந்த பக்கமாக 15 வாட்டி விடணும்னா. சரி, அப்போ இந்த பக்கமாக வந்து 15 வாட்டி இருக்கணும், அப்போ இந்த பக்கமாக விடுச்சு. உனக்கு கடைசியில் என்ன வந்தது அப்படின்னு கேட்டேன். எனக்கு 3 நாளாக சளி பிடிச்சிருக்கு சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிலாம் வந்து சாமி, நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இந்த மாதிரி முத்திரைகளை பயன்படுத்திக்கலாம். இப்படி இயல்பாக இந்த பக்கமாக ஒரு வாட்டி ஊனிக்கிட்டோம்னா மூச்சை இந்த பக்கமாக மாற்றிக்கலாம். இந்த பக்கமாக மூச்சை வச்சுக்கிட்டோம்னா இந்த பக்கமாக மூச்சை மாற்றிக்கலாம். ரெண்டையும் இப்படி அழுத்தி வச்சுக்கிட்டோம்னா 2 பக்கமாக சரை ஓடும். இந்த பக்கம் சூரியன் ஓடும், சந்திரன் ஓடும், ஆம்பளையும் ஓடும், பொம்பளையும் ஓடும். அப்போ ரெண்டுமே ஓடினா பூட்டை கொண்டு போய் டங் டங் அப்படின்னு பாம்பு தட்டும். தட்டி முடிச்சோன்னா என்ன ஆகும், அதிரி வரை மேலே நேராக போய் டபால் அப்படின்னு சொல்லி கல்லில் போய் அடிக்கும். கல்லில் போய் அடித்தா ஞானம் வந்துடும். அவ்வளோதான். இதை விட்டு பிரணாயாமம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், கீலிங் பண்ணுறேன். அது என்ன கீலிங்னா என்னென்னு டச் கீலிங்கா அது மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் வந்து பிள்ளைங்க நீங்கள் இயல்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இயல்பாக நீங்கள் மனநிலை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் அமரக்கூடிய தன்மை இருந்தால் போதும். அது இருந்தாலே போதும். நீங்கள் பிரணாயாமம் கவுண்டிங்க நம்பரு மாத்திரை 1 2 24 36 நம்பர் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடல்நிலை தான் பாதிக்கப்படும். இயல்பாக நீங்கள் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இயல்பாக நீங்கள் செய்வதை நாங்கள் உற்று நோக்குகிறோம். இயல்பாக நீங்கள் செய்வதை பிரம்மம் உற்று நோக்கிறது, பரபிரம்மம் உற்று நோக்குகிறது. அது நமக்கு தேவையான விஷயங்களை ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கும். இல்லை குருநாயகர் ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பார் அப்படின்னு நம்பினீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. குருநாதர்கிட்ட தியானத்தில் பேசுகிறது வந்து எப்படிங்க? குருநாயகர்கிட்ட தியானத்தில் பேசணும்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பிள்ளைய வந்து முதல்ல வந்து தனக்குள்ள கேள்வி கேட்க தெரிஞ்சுக்க வேணும். அதுக்கு வந்து நிறைய பொறுமை வேணும். இது தியானமாக்கத்தோட படி கிழி அதெல்லாம் உண்மையே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு சாமானியன் செய்யக்கூடிய வேலை தனிமையில் உட்கார்ந்து உள்ளுக்குள்ளே வந்து விசாரணை பண்ண தெரியணும். அதாவது என்னென்னா, நான் வந்து ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன், என்ன கிழிக்கணும் அப்படிலாம் விசாரணை கிடையாது. நம்ம தனியாக உட்காந்து நம்ம இது வரைக்கும் என்னத்தை கிழிச்சிருக்கிறோம், இனிமேல் என்ன கொஞ்சமாவது கிழிக்க வேண்டியிருக்குது நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சமாவது யோசிக்க வேணும். அது விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம குடும்பம் இருந்தால் குடும்பத்துக்கு என்ன செய்திருக்கிறோம், இல்லை நம்ம தனித்துவமாக இளமைதாரியாக இருக்கிறோம் அப்படின்னா இளமைதாரியாக நம்ம என்னத்தை செய்திருக்கிறோம், நமக்கு நாமே நல்லது செய்திருக்கிறோமா. கண்ணாடியில் கொஞ்சமாக மூஞ்சியெல்லாம் பார்க்கணும். நம்ம வந்து மனுஷங்க வந்து கண்ணாடியை மூஞ்சி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களோட கைமைத்தனம் போயிடும், பொய்மைத்தனம் போயிடும், திருட்டுத்தனம், முளமைத்தனம் எல்லாமே போயிடும். ஆனால் ஒரு மனுஷன் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படும்போது கண்ணாடியில் பார்ப்பான், ஐயோ நம்ம பிறந்தது செத்து போயிருக்கலாமாடா அப்படின்னு. அதுக்கப்புறமா திருட்டுத்தனம் பண்ணி அடுத்தவனை ஏற்றி போகும்போது பணம் காசு கொள்ள காசு சேரு, அப்போ கண்ணாடியே பார்க்க மாட்டேன். நீங்கள் எந்த பெரிய மனுஷன் திருட்டுத்தனம் பண்ணுறவனை போய் பாருங்க, கூலிங் கிளாஸ் தான் போடுவாங்க, கண்ணாடி போய் பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்களை நீங்கள் விசாரணை பண்ணி ஆரம்பிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குருநாயருக்கு தன்னை போல் தெரிஞ்சுக்கு. அதுக்கப்புறம் அவர் எப்போ உங்களை தொடர்பு கொள்ளணுமோ கண்டிப்பாக தொடர்பு கொள்ள முடியும். தியானத்தில் தீட்சை வாங்கினவே, சக்கரம் சுத்துறவே, பாம்பு எழுப்பினவே, எனக்கு 1 2 3 வேலை செய்யுது, அப்புறம் 1 2 3 வேலை செய்யுது, எல்லாருக்கும் 1 2 3 வேலை செய்யுது, எல்லாருக்கும் 1 2 எல்லாம் வேலை செய்யுது. அப்புறம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்குமே எல்லா சக்கரமும் வேலை செய்யும். உங்களை நீங்கள் முதல்ல நம்பினா போதும் சாமி, நம்பினாக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்குது. அப்புறமா குருநாயர் நம்ம உங்களுக்குள்ளே நீங்கள் விசாரணை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற குருநாயர் உள்ளே வந்து நிற்பார். நல்லபடிக்கு